வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்க இருப்பதாக தற்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறைமுகமான பேச்சுவார்த்தை தற்பொழுது தேமுதிக தொடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, எத்தனை மக்களவைத் தொகுதிகளை தேமுதிக பாஜகவிடம் கேட்டு பெற இருக்கின்றன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் எல்லாம் சூடு பிடித்து களமாடக்கூடிய ஒரு நிகழ்வானது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்தந்த கூட்டணி கட்சிகளோடு தங்களுக்கு தேவையான தொகுதி பங்கீடு பிரச்சனையில் அந்தந்த கட்சிகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை மறைமுகமாக துவங்கி இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உட்பட குறைந்தது 4 மக்களவை தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா பதவியும் பெற தேமுதிக திட்டமிட்டுள்ளது. தேமுதிகவுக்கு விஜயகாந்த் இல்லாத முதல் தேர்தல் இது. சரிவில் இருந்து சமாளித்து மாநில கட்சி அங்கீகாரத்தை மீண்டும் பெறும் முனைப்பில் வலுவான ஒரு கூட்டணியில் இணைய தேமுதிக திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கட்சி ஆரம்பித்த புதிதில் அவர்களுடைய வாக்கு வங்கியானது அதிகமாக இருந்தது. பெரும்பாலான தொகுதிகளில் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த வாக்கு வங்கியும் வெற்றி வாய்ப்பும் ஒரு தொய்வு முகத்தை சந்தித்தது. கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் வெளியேறிய சம்பவமும் இதற்கு ஒரு காரணம் என்றே கூறலாம். இதையெல்லாம் கடந்து அந்த கட்சியானது தற்பொழுது மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை தேடி பயணிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் இணைவது குறித்து ஆலோசனை செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதிலும் பெரும்பான்மையாக தேமுதிகவானது பாஜகவுடன் கூட்டணியில் ஒரு விருப்பமோடு செயல்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகு வெளியாகும் என தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.